ராம்கி, உங்களுடைய பார்வையில் திரு ஸ்டாலின் அவர்களோட கணக்கு என்னவா இருக்கு? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்லை, இந்த கூட்டணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா, அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசாமலே இருந்தாது. இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாரும் பேசவே இல்லை. அப்பப்போ புகையும் போது ஏதோ ஒரு புகையுதுட்டாங்க, ஆனால் அது பிரித்து பாம் மாரி வெடிச்சு சிதறது. ஆனால் நம்ம ஏதோ புகைன்னு கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் சின்ன சின்ன நகர்வுகள் கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாக இருந்தது. இவரை போய் இப்போ செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாக இருந்தது. ஸோ அவங்க வெளிப்படையாக அவங்களுடைய பலவீனம் டவுட் இருக்கு. அவர் டெல்லிக்கு போகல, அவர் தான் போயிருக்காருன்றீங்க. அவர் எங்கே போனாருன்னு தெரியாது. ஸோ அதனால இன்னைய வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், திமுகவுடைய சின்ன நகர்வுகள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக போட்டு உடைத்து பேசி. அதனால ஆனா திமுக பக்கம் பத்தி இப்ப யாரும் பேசவே இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட பெரிய பூதாகரமா தெரியுது. ரெண்டாவது நண்பர்கள் பேசும்போது எல்லா கேஸையும் தேமுதிக தள்ள எழுதுறாங்க. அது என்ன ஏற்றிருக்க மாட்டேன். தேமுதிக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், அது ஒரு ஃபில்லர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தேமுதிகவை தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிட வைக்கலாம். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது மாதிரியான ஒரு கட்சி கிடைக்காது. இல்ல அதுல ராம்கி நீங்க சொல்றது முக்கியம். ஏன்னா தேமுதிகன்றதுன்னு இல்ல, இப்ப ஆர்கே அவர்கள் சொன்னதும் சிவப்பிரியன் அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஆறு தாங்க கொடுக்க போறோம்னு அதுதான் நான் சொல்றேன். எல்லா கட்சிகளுமே பேரம் பேசினாங்க. காங்கிரஸும் பேரம் பேசினுச்சு, தேமுதிகவும் பேரம் பேசி, எல்லாருமே பேரம் பேசினாங்க. இதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள். இதுல என்னன்னா நிச்சயமாக தேமுதிகங்கிறது ஒரு நல்ல அடிஷன் தான் திமுகவுக்கு. ஏன்னா நீங்க ஒரு ரிஷிவந்தியம் போன்ற பகுதிகள் அந்த போய் எங்க வேணாலும் அவங்க நிறுத்தலாம். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வேலை செய்வாங்க. எந்த கட்சி கூட்டணி கட்சி தொகுதியோட வேலை செய்வாங்க. அது ஒரு பிளஸ் தான் ஆக்சுவலா. அதனால ஆனால் இந்த கூட்டணியில் பல சிக்கல் வந்தது. என்னைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்கு, ஆதவ அர்ஜுனா பேசினார் விடுதலை சிறுத்தையில் இருந்தபோது, அதுக்கப்புறம் நள்ளிரவில் திருமாவளவன் பெரிய நீண்ட அறிக்கை கொடுத்தா அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் கிரீஷோட அங்கே ஸ்லோ மோஷன் நடந்து போனார் ஏர்போர்ட்லேருந்து அறிவாலயத்துக்கு, அது ஆரம்பிச்சு என்னென்னமோ இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளே 6 தொகுதியா 5 தொகுதியாங்கிறதுக்கு 5 மணி நேரம் பேசினாங்க. இதெல்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இல்லை தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுத்தது தான் பெரிய பிரச்சனையா நான் நிச்சயமா பார்க்கல. எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. தேமுதிக இஸ் கோயிங் டு பி ஃபில்லர் மாதிரி எங்கெல்லாம் வீக்கா இருக்கும். என்னதான் பிரச்சனை நீங்க ஏதாவது அட்ரஸ்? பிரச்சனை என்னன்னா ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா இந்த கட்சிகள் இவங்க ரொம்ப அசட்டையா இருந்துட்டாங்க. எங்களுக்கான பலமான தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத இவங்க கண்டுகளாம இருந்துட்டாங்க. எங்களுக்கு எண்ணிக்கை தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம். 5-6 முக்கியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பலமான தொகுதி அதை முடிவு செய்யக்கூடிய ரொம்ப சொன்ன சார். இப்போ மெகா கூட்டணி கட்டினதுனால திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கட்டத்தில் அவர் பேசுறாங்க, நம்ம ஒரு பெரிய அணியை அமைச்சிருக்கிறோம், எல்லாம் வெற்றி வாய்ப்பு 200-210 அளவுக்கு போறப்ப நம்பர்ஸா இல்ல எல்லாம் சொல்லுவாங்களே சீட்டா போஸ்டா, எம்எல்ஏ போஸ்டிங்கே நாங்க உங்களுக்கு தரோன்ற அந்த அப்ரோச் இல்லையா திரு ஸ்டாலின்? அது கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு. ரெண்டாவது நீங்க இன்னைக்கு திமுக கட்சியில் இருக்கவங்களே பேசினாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்லை எலெக்ஷன் யார் போட்டி, நிறைய நேர்காணல் நடந்தது, ஒரு சின்ன கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாம இவருக்கு சீட் கிடைக்குமா யாராலையும் கெஸ் பண்ண முடியல. பெரிய 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 தலைவர்கள், திமுக பெரிய தலைவர்களோட என்ன நடக்குது எனக்கே சீட் உண்டா என்ன தெரியலப்பான்னு பப்ளிக்கா கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா தான் வச்சிருக்காரு முதல்வர். ஸோ அதனால ஒரு நிச்சயமாக மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் செஞ்சிருப்பாரு. பின்னாடி இருக்கிற டீம் சர்வே நிறைய வாரம் சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒரு பெரிய ஒர்க் நடந்திருக்குது. அதனால ஜஸ்ட் லைக் தட் அவருக்கு பிடித்த வேட்பாளர்கள் நிறுத்துவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சாதாரணமாக இடம் போடல. நிச்சயமா ஒரு பெரிய ஒர்க் நடந்திருக்குது. பட் என்னன்னா திமுகவோட பெரிய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி, ஒன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சைட், அது மாதிரி ஒரு அப்ரோச்ல போறாங்க. எல்லாவற்றையுமே ஒன்னா பாக்குறது அப்படிங்கிறது என்ன புரியல. என்ன எல்லா பிரச்சாரத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எப்படி எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இதுதான் பேசணும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இது எப்படின்னா, நீங்க அந்த ஆப்போசிட் கேங்ல 234 தொகுதியில 200 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரொம்ப தமாக என் நண்பர்கள் எல்லாமே சொல்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நிச்சயமா சொல்றேன், கும்பகோணம், ராணிப்பேட்டை, கிள்ளியூர் 3 இடத்துலையுமே கடுமையான ஃபைட் கொடுப்பாங்க. ஸோ தமாகவினர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்றீங்க. அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களா இல்லையா? அவங்க ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும்ல. அவங்க என்னன்னா நீங்க அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். அதுல கொஞ்சம் புஷ் கொடுத்தாவே போதும். நண்பர் சாமிநாதனுக்கு தெரியும், நீங்க கிள்ளியூர்ல இருக்கிற மனோதங்கர் ஏன் பத்மநாபபுரம் போறாரு. பத்மநாபபுரத்துல மட்டும்தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. கன்னியாகுமரியில சொல்றாரு ஏங்க எட்டரையிலே நிக்கல அப்படின்னு சொன்னா, அங்க இயல்புங்க ரெட்டையில இல்ல, அங்க அண்ணா திமுக ஸ்ட்ராங்கா இல்ல, தலைவர் சுந்தரம் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ மற்ற இடங்கள்ல நீங்க சொல்றது ஹோலிஸ்டிக்கா தமிழ்நாடு முழுவதுக்கும் திமுக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. எஸ். ஆனா திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட 234 ஸ்ட்ராட்டஜி வச்சு வேலை பார்க்கறாங்க. இபிஎஸ் கூட்டணிக்கே நான் சொல்றேன். இல்லனா தமாகவுக்கு ரெட்டலை சின்னம் கொடுக்கறதுனால என்ன ஆயிருக்கும், தாமரை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நீங்க ராணிப்பேட்டை போன்ற தொகுதியில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
ராணிப்பேட்டையில் நீங்க சொல்றது வந்து ஸ்ட்ராட்டஜிலேயே இப்ப வந்து இபிஎஸ் அவர்கள் தான் கொஞ்சம் அஹெடா இருக்கிறாங்க. நிச்சயமா வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, இது இது தமிழ் மாநில காங்கிரஸ் சீட் கொடுத்தது இல்லாம அந்த தொகுதியை ஒதுக்கினது, அந்த தொகுதியில இந்த சின்னத்தில் போட்டியிடுவது திமுகவோட ஸ்ட்ராட்டஜில என்ன பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்க? என்ன இதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்க ஒரு தொகுதியை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற தொகுதி அளவுல இருந்து தொகுதி யார் நிக்க போறா, தொகுதி வேட்பாளர் யாரு, எந்த கட்சி ஒரு நம்மளோட அண்ணா திமுகவோட பாஜகவோட எது ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பார்த்துட்டு போறாங்க. இவங்க உன்ன நம்பர் கேம்ல இருக்காங்க. எங்க 4-5 அப்படிங்கறதே இருக்காங்க. இல்ல நமக்கு கிடைக்கிற செய்தின்றது அவ்வளவு டீம் பின்னாடி வேலை பார்க்கறாங்க, கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதெல்லாம் முதல்வர் செய்யறார் சார், முதல்வர் செய்யறார். அதெல்லாம் இல்ல, அதுக்கு பின்னாடி டீம் தான். சிவபிரியன் கூட இல்ல, அது முதல்வர் செய்யறார், அதெல்லாம் மறுக்கவே இல்லையா செய்யறார். ஆனா கூட்டணி கட்சிகள் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணும்ல. எங்களுக்கு இந்த தொகுதி எல்லாம் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராட்டஜியே இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த கட்சி எதுவுமே இல்லன்றாங்க. ராம்கி எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கூட்டணி கட்சியினரும் கொஞ்சம் வேலை செய்யணும், எல்லா வேலையும் சிஎம்ஏ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை மட்டுமே நம்பி அந்த இடத்துல ராம்கி பேசுறாரு. பட் அவர் தேமுதிகவை என்னமோ நாங்கெல்லாம் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல, இன்னைக்கு காதூர் மொய்தீன் சொன்னாரு, மதிமுக சொல்லி இருக்கிறாங்க, எல்லாரும் சொன்னதுதான். எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்களா சீட்டு கொடுக்க போறோம்? திமுக சீட்டு கொடுக்கறத வேண்டான்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினாங்க. நீங்க சொன்ன மாதிரி இங்க எல்லாருக்கும் அந்த நம்பர் இருந்துச்சு. எல்லாரும் அந்த நம்பரை பேசலாம். ஸ்ட்ராட்டஜில சொல்றாரு, ஸ்ட்ராட்டஜில திரு ஸ்டாலின் அவர்கள் மிஸ் பண்றாங்கன்ற மாதிரி அப்படி நீங்க பாக்கலாம்? அந்த மாதிரி நான் பார்க்கல. ஆர்கே, நீங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து எல்லா தெளிவா தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கம்பேரிசன் தான். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. 290 ஐட்டம் என்னன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் சொல்லியிருக்காங்க. இலங்கை ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து இதை விட அபத்தமான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து அசம்பிளியில் பேசும்போதே நான் என்னை போன்றவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இவர்களுக்கு சொன்னது தான், டுவல் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் முடியாதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணுற ஒரு கட்சி வந்து திமுக கிடையாது, திமுக கிடையாது, கூட்டணி கட்சிகளும் கிடையாது. ஒரு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து அவருடைய தேர்தல் வியூகம்லாம் ஆகிவிட்டது. இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நம்பர்ஸில் வந்தது தான். அது என்னை பொறுத்தவரை தேமுதிக உள்ள வந்ததுதான். தேமுதிக எதுக்கு உள்ள வருது? காங்கிரஸ் கூட நடக்குமோ நடக்காதோ, வருவாங்களோ இல்லையா? அப்ப அது வந்து கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆகுது. ஜனவரியில் இருந்து அது ஒற்றுமை வந்து இன்னைக்கு காணவில்லை. அது வந்து நம்பர்ஸ்ல வர்ற பிரச்சனை தான். சுவாமிநாதன், சுருக்கமா குறுக்கிட விரும்பினீங்க, சுருக்கமா சொல்லுங்க, ஒரு பிரேக் போயிடுறேன். ஒரு நிமிடம் தான் சார். தேமுதிக தான் சார் அந்த அணிக்கு உள்ள போனதுக்கு பின்பே பிரச்சனை. ஒன்று மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய அந்த முத்திரைக்கும் பிரச்சனை வந்தது. அதுக்கு பின்பு அவர்கள் கொடுத்த 10 இடங்கள், அது ஒரு சின்ன ஒரு நிமிடம் மட்டும் சார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ 3 பேர் கூட்டணி. ஒட்டுமொத்தமா தேமுதிக எடுத்த ஓட்டே 2 லட்சம் ஓட்டு தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் ஓட்டு எடுத்து அதற்கு 10 தொகுதி என்பது மிகுதியான தொகுதி. அதனாலதான் இங்க அவ்வளவு குழப்பம் வந்தது. ஓகே, நம்ம 10 தொகுதி அவங்களுக்கு கொடுக்கலன்னா மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கலாம்ல. காங்கிரஸ்க்கு 2 கொடுத்துருக்கலாம், பிசிகாக்கு 2 கொடுத்துருக்கலாம். தேமுதிக எங்க போவாங்க? அந்த தேமுதிக நாளைக்கு என்டிஏ அலையன்ஸ்ல இருந்துதான் அதையும் யோசிச்சாங்களான்றதையும் பேச வேண்டியிருக்கு.